அவரே 2.0 கான்சர்ட் ரொம்ப சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு. அங்கே வந்து ஜனங்கள்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சத்தத்தை உயர்த்தி அப்படியே விசில் அடிச்சு ரொம்ப சூப்பராகவே வந்து நம்ம பாஸ்டர் செய்கிற பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப ரசித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கே வாசிக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாம் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த ட்ரோன் கேமராலாம் அப்படியே பறந்து பறந்து நிறைய பேர் வீடியோ எடுத்துச்சு. நிறைய பேர் வந்து அழுதாங்க. அது மட்டும் இல்லை, சூப்பராக விசிலும் வந்து அடித்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்றதுல நம்ம ஆளுங்களை வந்து அடிச்சுக்கவே முடியாது. வர்ஷிப் கான்சர்ட் என்ற ஒரு பேர்ல சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நம்ம கிறிஸ்டியன் சரௌண்டிங்ல நடந்துச்சு. என்ன பிரதர் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி சொல்றீங்க? பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். Do you know what is worship? ஆராதனை என்றால் என்ன? வாட் இஸ் worship? worship அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து இப்போ இதுவா ஆராதனைன்னு சொல்லி நிறைய டைட்டில்ஸ்ல தான் பேசியிருக்கிறேன். ஸோ ஆராதனை நம்ம பைபிள்ல என்ன இருக்கோ அந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது? நம்ம புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாடுல ஆராதனை என்று இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்லி கொடுத்தார். அதுதான் நம்மளுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் டீச்சிங்ஸ் இன் சர்ச்சஸ். வர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரேக்க வார்த்தையில ப்ரோஸ்கினியோ, அதாவது டு டூ ரெவரன்ஸ் டுவர்ட், பயபக்தியா வந்து இருக்கணும். இப்ப நிறைய பேர் ரெவரண்ட்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. ஆனா ரெவரன்ஸ் யாருக்கு சொந்தம் அப்படின்னா மிகவும் பயப்படத்தக்கவர் தேவனுக்கு மாத்திரம்தான். ஏன்னா ரெவரன்ஸ்க்கான அர்த்தம் மிகவும் பயப்படத்தக்கவர். அப்ப பயபக்தியா நம்ம ஆராதனை செலுத்துவதை தான் வர்ஷிப். அந்த இடத்துல வந்து கிரேக்க பதத்துல இப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு சமாரிய பெண் இடத்துல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அதனால அப்போஸ்தலர்களை நீங்க வாசிக்கும் பொழுது கையால் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தில் தேவன் பிரியமாய் இருப்பதில்லை. அப்ப சர்ச்ன்ற மெகா சர்ச்சஸ், மெகா பில்டிங்ஸ்ல அது சர்ச், அது பெரிய ஒரு ரிச்சுவல் பிளேஸ் அப்படிலாம் வந்து கிடையாது. ரிலீஜியஸ் பிளேஸ் அப்படிலாம் வந்து கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ பில்டிங், அவ்வளவுதான். ஆண்டவர் அதான் சொல்லிட்டாரு, எங்கும் தொழுது கொள்ளும் காலம். ஸோ அப்போஸ்தலர்கள் அதை எப்படி வந்து வர்ஷிப் என்ற அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு போறாங்கிறத நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில் வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த கான்செப்ட் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஸ்டேஜ் போடணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணணும்னா பின்னாடி இருக்கிற அந்த பேக் ஸ்டேஜ் மட்டும் ஒரு நார்மல் ஒரு 60 அடிக்கு 1,20,000 30,000 கேட்கறாங்க. ஏன்னா அந்த ஃபிளவர்ஸ் வைக்கிறதுக்கு 40,000 இருந்து 1,00,000 2,00,000 5,00,000 வரைக்கும் இருக்குது. அப்போ இது எல்இடி லைட்ஸ் வந்து போடணும். ஏன்னா பின்னாடி எல்லாம் வந்து அந்த கவர்ச்சியா லிரிக்ஸ் எல்லாம் போட்டு செம்ம செட்டப்போட வந்து பண்ணா மாத்திரம்தான் ஜனங்களை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து எப்படி ஒரு 5 to 10 lakhs வந்து ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மைக் பிடிச்சி பார்க்கணும் போது ஆடியோ சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ், அது மட்டும் இல்ல அந்த அப்படியே நெருப்பு வந்து வரும் பாருங்க, புஷ்பானம் நெருப்புலாம் வரும், அப்படியே புகைலாம் போடணும். வாசிக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாம் சூப்பரா டாப் நாச் சினிமா வாசிக்கிற மியூசிஷியன்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் நல்லா பே பண்ணாதான் வாசிக்கிறதுக்கு வருவான். இல்லைன்னா இதை விட நல்லா பெட்டரான கான்செர்ட் ரஹ்மான், அனிருத், யுவன் சங்கர் ராஜா, விஜய் ஆண்டனி இப்படிப்பட்ட கான்செர்ட்டுக்கு வாசிக்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பேமெண்ட் வந்து கொடுக்கணும். இப்ப அவங்களுக்கு கொடுத்தாதான் அவன் வருவான். அதுவும் இல்லாம கேமராஸ் கிட்ட போய் வந்து ஜூம், க்ளோஸ்அப் இதெல்லாமே இருக்கணும். ஜனங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணணும். வாலண்டியர்ஸ்க்கு காசு அதிகமா கொடுத்தவனுக்கு ஒரு இடம், காசு கம்மியா கொடுத்தவனுக்கு ஒரு இடம். ஸோ இப்படிதான் வந்து என்னன்னா அந்த கான்செர்ட்டோடைய அந்த ஒரு இதே நடக்கும். டோட்டலா ஒரு 50 to 60 lakhs வந்து ஆயிருக்கும். அவரே 2.0 கான்செர்ட் இந்த பின்னாடி வீடியோ வரது நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணி அநேகருக்கு வந்து என்னன்னா காசு வந்து கொடுக்குறாங்க. இப்ப அந்த பாசஸ் எல்லாம் வந்து என்னன்னா ஒரு பாஸ் 300 ரூபா இருக்கும், 500 ரூபா இருக்கும், 1000 இருக்கும், 2000 இருக்கும், 3000 இருக்கும். ஸோ காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல இவ்வளவு செலவெல்லாம் போக மிச்ச காசை எங்க கொடுக்குறாங்கன்னா மணிப்பூர், பீகாருக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, மிஷனரிஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. நிறைய பேர் கான்சர்ட்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. அவங்க எல்லாம் வந்து நோக்கத்தோட செயல்படுறாங்களா தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த நோக்கத்தோட செயல்படுறாங்க, ஓகே, அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து என்னன்னா வர்ற காசு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனா இதை வர்ஷிப் கான்செப்ட்னு சொல்லி சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா வர்ஷிப் அப்படின்றதுக்கு அர்த்தமே ரெவரன்ஸ். அதுக்கான ரெஃபரன்ஸ் என்னன்னா எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல இப்படியா சொல்லுகிறது, சங்கீதங்களாலும் கீர்த்தங்களாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அப்படின்னா புத்தி சொல்லணும், எடிஃபிகேஷன். இப்ப ஆராதிக்கிற ஆராதனை தேவன் யார் என்பதை தெரியாம அவர் ஆராதிக்க முடியாது. ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டு தேவன் அன்பாக மட்டும்தான் இருக்கிறாரு, தேவன் ஆசீர்வதிக்க மட்டும்தான் செய்வாரு, அவர் கண்டித்து உணர்த்தவே மாட்டாரு, அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டு ஆராதிக்க முடியாது. அன்புன்றதுக்கு இன்னொன்னு கரெக்ஷன், சீர்திருத்தம்ன்ற ஒரு வேர்டு வந்து இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ்டா வந்து ஆராதிக்கிறது தான் ஒரு ஆராதனை. அந்த பாடல் வரிகள்ல அவ்வளவு வந்து ஸ்கிரிப்சுரலா இருக்கணும், வேதாகமத்தின் அடிப்படையில வந்து இருக்கணும். அதுதான் ஆராதனை. இப்போ இதே பவுல் கொலோசிய சபைக்கு எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 16வது வசனத்துல, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு, அதுலயும் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள், பாடி அப்படின்னு சொல்லி முடிகிறார்.
இப்போ இப்போ ஒருவருக்கொருவர் போதித்து போதனை இல்லாம ஆராதிக்க முடியாது. இப்ப இப்படிப்பட்ட ஊழியர்கள் என்ன விதத்துல போதிக்கிறாங்க? ரீனுகுமார் ஐயாவை எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் ஆஃப் மோட்டிவேஷனல் ஸ்பீச். இப்போ இந்த மெர்வின் சாலமன் கூட வந்து பேசியிருப்பார் சூப்பரா. எனக்கு இந்த பாட்டு இந்த பாட்டு நல்லா ஓடுமா, இந்த பாட்டு ஹிட் ஆகுமா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வெயிட் பண்ணணும். அந்த அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யல, நீதியின்படி வேதாகமத்தின்படி நம்ம வந்து தீர்ப்பு செய்யறோம். ஸோ இது ஒரு கிறிஸ்தவர்களும் வந்து செய்யணும். ஏன்னா பவுல செஞ்சிருக்கிறார். பவுல் கலாத்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல ஜட்ஜ் பண்ணியிருக்கிறார். பேதுரு செய்யறது தப்பு. ஏன்னா அவர் சீனியர் ஊழியக்காரர் செய்யற தப்பா தான் கண்டிச்சு வந்து பேசுறார். அது மட்டும் இல்ல, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல ஸ்டெப் மதரை வந்து ஒருத்தன் வந்து வச்சிருப்பான். அவனை புறம்பே தள்ளி போடுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. அவன் ஃபெல்லோஷிப் விட்டு நீக்கி வைங்க, அவன்கிட்ட பேசாதீங்க அப்படின்னே சொல்றாரு. இப்ப இவ்வளவு ரைச்சியஸா பவுல் ஜட்ஜ் பண்றாரு அப்படின்னா, அப்ப நம்மளும் வந்தோம்னா இந்த அப்போஸ்தலரோட உபதேசங்களை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எபிரேயர் 13வது அதிகாரம் 7வது வசனம், உங்களை நடத்துகிறவர்களின் முடிவை நன்றாய் சிந்தித்து பாருங்கள். ஏன்னா பெரிய பட்டணத்தார் வசனத்தை வந்து வாசிக்கிறாங்க, அவங்க திங்க் பண்றாங்க. இப்ப இந்த பாஸ்டர் சொன்னது கரெக்டாப்பா, இவர் கரெக்டா சொல்லியிருக்கிறாரா, வசனத்தின்படி இருக்கா, பிப்ளிகலா ஆராதனை இருக்குதான்னு சொல்லி பெரிய பட்டணத்தார் நிதானிச்சு அறியறாங்க. இப்ப அறிந்ததுனாலதான் அவங்க வந்து என்னன்னா கரெக்டா ஜட்ஜ் பண்ணி வசனத்துல மனோவாஞ்ச வந்து இருக்கிறாங்க. அது பவுல் கூட பெருமையா வந்து என்னன்னா பேசுறாரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு பைபிள் எக்ஸாமினர்ஸ் நம்மளோட சபைக்கு இருக்கிறாங்களான்னா கிடையாது. வெளுத்ததெல்லாம் பாலம் நம்பிடுறாங்க. பாஸ்டர் என்ன சொன்னாங்களோ அது கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஊழியக்காரர் கரெக்டா தான் பேசுறாரா தப்பா தான் பேசுறாரான்னு சொல்லி எப்படி தெரியும்? வேத ஞானத்துலதான் தெரியும். அப்ப தேவன் யார் என்பதே தெரியாம அவர் ஆராதிக்க முடியாது. அப்ப போதிக்க முடியாது. ஆராதிக்கணும் அப்படின்னா நம்ம போதிச்சு புத்தி சொல்லணும். வசனம் தெரியாம ஆராதிக்க முடியாது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் எபிரேயர் 13வது அதிகாரம் 14-15 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். வரப்போகிறதுனா நித்திய வாழ்வு. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலயமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடுவோம். நம்ம பலி செலுத்துறோம். ஆராதனை வந்து ஒரு பலியாய் வந்து பாக்குறாங்க. பலினா என்னது? ரோமர் 12:2 சொல்லப்பட்டது போல ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே ஆராதனை. வர்ஷிப் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். அப்போ சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறாங்களே, பாட்டு பாடுறாங்களே, அதுக்கு பேர் என்னது? கூடி வந்து போதகர் பேசின அந்த சத்திய வார்த்தைகளை வைத்து தேவன் யார் என்பதை மகத்துவங்களை துதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துறாங்க, குளோரிஃபை பண்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். வர்ஷிப் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். இதுதான் வந்து ஆராதனை. இப்போ வர்ஷிப் கான்செப்ட் அப்படின்ற அந்த இதுலயே வர்ஷிப் வந்து பேர் அந்த அடி வாங்கியிருக்கு. அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எபிரேயர் 13:14-15 கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை அறிக்கை செய்யறோம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம்ம அறிக்கை செய்யறதுனால தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். இப்போ நிறைய பாடல்கள் வந்து இருக்குது. அந்த பாடல்கள் எல்லாமே ஸ்கிரிப்சரலா இருக்குதா, வேதாகமத்தின் அடிப்படையில இருக்குதா? அதுதான் வந்து கேள்வி. ஏன்னா இப்போ பின்னாடி இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாருமே ஐசக் டி, மெர்வின் சாலமன், கிப்சன் துரை, பென்னி ஜாஷுவா, பென்னி விசுவாசம், ரீனுகுமார். இப்ப இவங்க எல்லாருமே இப்ப இவர்களை குறித்து நம்ம வந்து எக்ஸாமின் பண்ண போறோம். இவர்கள் எப்படி என்னென்னலாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. மெர்வின் சாலமனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உரசாத அப்படின்ற ஒரு பாட்டுக்கு செம்ம ஃபேமஸ் ஆனார். அந்த பாட்டை பாடாதவங்களே இல்லை, ரீல்ஸ் பண்ணாதவங்களே இல்லை, அவ்வளோ பெரிய வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரீச் வந்து இருந்துச்சு. ஆனா அதுக்கும் பாடிக்கிட்டு எப்படி கடவுளுக்கும் வந்து பாட முடியும் கேட்டா அது ப்ரொஃபஷன் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ என்னோட ப்ரொஃபஷன் நிமித்தமா நான் அநேகரை பாவத்துல விழ வைப்பேன். ஆனா நான் மட்டும் கடவுளை ஆராதிச்சு பரிசுத்தமா அப்படியே பரிசுத்தவான்னு சொல்லி காட்டிப்பேனா? அப்படி இல்லையே. ப்ரொஃபஷன் சொல்லிட்டு நிறைய பேர் தங்களை தாங்களே வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஐசக் டி அவருடைய பாட்டு வந்து இந்த ரேப் சாங்லாம் வந்து பண்ண ரேப் சாங் இட்ஸ் நாட் பிப்ளிகல். பவுல் வந்து சொல்றது ஆவியோடும் கருத்தோடும். கருத்து அப்படின்னா நிதானித்து அறிந்து நம்ம வந்து என்னன்னா இது பண்றது. நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா இப்ப வந்துருச்சு, டான்ஸ் ஆடுற மாதிரி சர்ச்சஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதெல்லாமே ஆண்டவர் மகிமைப்படுத்துறது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ பர்ஃபார்மன்ஸ். எப்படி ஒரு புறம் மார்க்கத்தாரில் ஒரு சினிமா பாட்டுக்கு எப்படி ஆடுறாங்களோ, ஒரு கச்சேரியில ஒரு கல்யாணத்துல எப்படி ஆடுறாங்களோ, அதே மாதிரி இயேசுவா பாட்டுக்கு நம்ம இங்க ஆடுறோம். வேற ஒன்றும் பெருசா வந்து வித்தியாசமே வந்து கிடையாது. இதனால வந்து அவங்க கத்தருக்குள்ள வந்து வந்துருவாங்களான்னா கிடையாது. ஏன்னா நான் கூட டான்ஸ் ஆடுவேன். எங்கன்னா இந்த சின்ன பசங்களை விபிஎஸ்க்கு, சண்டே கிளாஸ்க்கு, யூத் மீட்டிங்ல சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் இதெல்லாமே நான் வந்து பண்ணுவேன். அப்போ இதெல்லாமே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு தான் வருமே தவிர இது உண்மையான ஆராதனை அல்ல. ஏன்னா அவருடைய அந்த பாட்டுல வந்து ரேப் சாங்ல கூட மனிதனை படைத்து பூமியில் பெற்றேன் திருத்துவ காதலில என்னென்னமோ போட்டு ஒரு முறை நான் உயிரை கொடுப்பேன்,
திருப்பியும் கேட்டா நான் அதையும் கொடுப்பேன். நான் இன்னைக்கு ரோமர் 6வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த வசனம் இப்படியா வந்து சொல்லுகிறது என்னன்னா, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஒரே தரம் தான் மரித்தார், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற வார்த்தை கிடையாது. கூட்டவோ குறைக்கவோ, ஒரு தடவை நான் மறிச்சேன், உனக்கு வேண்டாம் நான் திருப்பி வந்து மறிப்பேன் அப்படின்றது அர்த்தமே கிடையாது, பிப்ளிக்கலே கிடையாது. இப்போ அவருடைய அந்த சாங்ஸ் நான் வீடியோல வந்து போட்டிருப்பேன். சினிமா பாட்டுக்கும் வாசிச்சுட்டு, இந்த ஜோனிட்டா காந்தியா அவங்களுக்கு எல்லாம் நல்லா வந்து வாசிச்சுட்டு, இந்த ஜான் ப்ரோவின், கேபா ஜர்மியா, இவங்க எல்லாருமே அந்த ஒரு குரூப் தான், அமுல், இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு இப்போ டாப் நாச் மியூசிஷியன். எந்த பாட்டு எடுத்தாலும் வந்துருவாங்க பின்னாடி, அவங்க தான் வாசிப்பாங்க. இப்போ இவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன செட் பண்றாங்க அப்படின்னா, நான் சினிமாக்கும் வாசிப்பேன், ஆண்டவருக்கும் வாசிப்பேன். சினிமான்றது என்னோட ப்ரொஃபஷன், ஆனா நான் காஸ்பலுக்குன்னு வாசிக்கிறது என்னோட ஊழியம் அப்படின்னு சொல்ல முடியுமா? உலகத்துக்கும் இயேசுக்கும் நம்ம ஊழியம் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. ஒன்னும் உலகத்துக்கு போயிடணும். ஆனா உலகத்துக்கு போயிட்டு கர்த்தர் என்னை ரகுமான் கான்சர்ட்டில் வாசிப்பதற்கு உயர்த்தினார், நான் அவருடைய மியூசிஷியன் ட்ரூப்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்விக் மோகன் ஐயா வந்து என்னன்னா கேபா ஜெரமையா கூப்பிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணி பயங்கரமா வந்து பேசுவார். ரகுமான்ல வாசிக்கிற அளவுக்கு கர்த்தர் வந்து உயர்த்திட்டார். கர்த்தர் வந்து என்னன்னா சினிமா பாட்டுக்கு வாசிக்கிறதுக்கும் இச்சையா பாடுற பாட்டுக்கு வாசிக்கிறதுக்கும் ஆண்டவர் வந்து உயர்த்தி வைப்பாரா? ஒரு பேசிக் சென்ஸ் வந்து வேணா, இதுவா ஆராதனை? இப்ப இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஐசக் டீலாம் அப்படிலாம் வாசிச்சுதான் வந்திருக்கிறார். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, கிப்சன் துரையோட சாங்ஸ், ஒரு பையன் சொல்றான், டேய் இந்த பாட்டு இந்த சினிமா பாட்டோட ஒரு எதிரா சூப்பரா இருக்குதுடா, அந்த டோன் தானே இவர் காப்பி அடிச்சிருக்காரு. டேய் அவரு காஸ்பல் மியூசிஷியன், சூப்பரா லிரிக்ஸ் எழுதுவாரு, சூப்பரா பாடுவார், என்னடா நீ இப்படி சொல்ற? இல்லடா அது இந்த டோன் தான் சொல்லி ஒரு பாட்டை வச்சு காமிக்கிறான். இப்போ இந்த சாங்கோட பேட்டர்ன் இதெல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னா, நம்ம சினிமா கிட்ட இருந்து தான் வரும். இப்போ ஒரு காஸ்பல் மியூசிக் சூப்பரா இருக்குன்னு சொல்லி நம்ம எதுக்கு சொல்றோம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டது சூப்பரா இருக்குதுன்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். அதை விட இது சூப்பரா இருந்ததுனால தான் இது சூப்பரா இருக்குது. அதே போலதான் சூப்பரா இருக்குதுன்ற மியூசிக் எங்க கேட்டிருப்போம்? மோஸ்டா சினிமால தான் வந்து கேட்டிருப்போம். ஏன்னா சினிமால வந்து என்னன்னா ஏகப்பட்ட காசு வந்து புழங்குது அப்படின்னா நீ கேமராவே யூஸ் பண்ணக்கூடாது. கேமரா வந்து என்னன்னா சினிமாக்கார கண்டுபிடிச்சது தானே? ஆமா, ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய காசு புழங்குறதுனால அவன் தான் டாப் மோஸ்ட் அந்த கேமராஸை வாங்கி படத்தை இம்போஸ் பண்ணா, உள்ள வந்து இன்ஃபுளுன்ஸ் வந்து பண்ணா, கொண்டு வந்தான். இப்ப எல்லாருக்கிட்டே கேமரா இருக்கு, எல்லாரும் ஏன் நல்லா அந்த அந்த குவாலிட்டிக்கு வந்து போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கிருந்து காப்பி அடிச்சது தான். நம்ம ஆளுங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உள்டாவா மாத்திட்டாங்க. ஆராதிப்பது, இந்த மியூசிக் வாசிப்பது, இசை வாசிப்பது அது வந்து ஆண்டவருக்கு தான், அதை தான் சினிமாக்காரன் காப்பி அடிச்சிட்டான். அப்படிலாம் கிடையாது. எத்தனை சபைகளில இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரம்ஸ் இதெல்லாம் வச்சு பயங்கரமா வந்து பாடுறாங்க சொல்லுங்க? மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் பார்க்கும் பொழுது அந்த டேம்புரன், அந்த அந்த ஒரு தட்டுற மாதிரி ஒன்று இருக்கும் சில ட்ரம். ஸோ அந்த பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிதான் வந்து இருக்கும். வாங்குறதுக்கு காசு இருக்காது, மியூசிஷியன்ஸ் ஹயர் பண்ணி பாட்டு இது பண்றதுக்கு காசு இருக்காது. அப்போ அங்கிருந்து தான் நம்ம இங்க காப்பி அடிச்சு நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோமே தவிர இங்க இருந்து அங்க போகல. ஃபர்ஸ்ட் இதை தெளிவுபடுத்திக்கணும். சினிமா அப்படின்றது நீங்க வாசிங்க, அது உன் ப்ரொஃபஷன் சொல்லிட்டேன். சரி கடவுளுக்கு வாசிக்கிறியா, வந்து வாசிப்பா, கடவுளுக்கு வாசி. ஆனா கடவுளுக்கு வாசிக்கிறதுனால அது புண்ணியம், என்ன கடவுள் காப்பாத்துவார் அப்படின்னு நினைக்காத. கிரியைகளினால் ஒருவரும் நீதிமான் ஆக முடியாது. ஏன் இப்ப இந்த கான்செர்ட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்கறதுனால இந்த கிரியையினால நீதிமான் ஆகிட முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. அது ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனா அது வர்ஷிப் கான்செப்ட் நான் சொல்லவே மாட்டேன். அப்ப ஆராதனை அப்படின்னா திருப்பி நான் ஞாபகப்படுத்துறேன், ப்ரொஸ்கினியோ டு டூ ரெவரன்ஸ் டுவர்ட், பயபக்தியோட, மிகவும் பயப்படத்தக்கவர், பயந்து ஆராதிக்கணும். பயந்து ஆராதனை அப்படி நடுங்கணுமா? அவர் எனக்கு செய்த நன்மைகளை பாடணும். அட் த சேம் டைம் நான் ஆராதிக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட உறவாடணும், அவர் பேசுவதை நான் கேட்கணும். அப்படின்னும் போது நான் சைலண்டா அப்படியே கண்ணை மூடி அழுது ஆராதிக்கிறதா? இல்லை, அவர் யார் என்பதை உணர்ந்து, அவர் எனக்காக என்ன செய்தார், என்ன செய்ய விரும்புகிறார்,
நான் எதற்காக வந்து வாழ்றேன், எனக்குன்னு சொல்லி என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறார், நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல, நித்தியத்துல இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை உணர்ந்துதான் நம்ம வந்து ஆராதிக்கணும். இப்ப வர பாட்டு எல்லாமே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், என்னை உயர்த்தினார். பென்னி ஜாஷுவா பாட்டு கூட வந்து என்னன்னா, தகுதிக்கு மிஞ்சி என்னை நிறைவாக நடத்தினீங்க, என்னை உயர்த்திட்டீங்க, என்னை வந்து ஏளனமா வந்து பார்த்தாங்க, கார்னியா யூனிவர்சிட்டியில கதவை திறந்து வர்ற அளவுக்கு கர்த்தர் வந்து என்னை உயர்த்தினாரு. அதெல்லாம் வந்து டெஸ்டிமனிஸ் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது ஆசீர்வாதமா? இவர்கள் தான் இதை ஆசீர்வாதமா மாத்திக்கிட்டாங்க. டெபினிஷனுக்கு ஆசீர்வாதம் என்னது? ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு பங்களா வாங்கணும், ஒரு வில்லா வாங்கணும், BMW காரு, பிரைவேட் ஜெட்டு. ஸோ நான் இப்படி வந்து என்னன்னா, இந்த போன ஒரு பப்ளிக் ஃபிகரா நம்ம மதிக்கணும், இதுதான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் திஸ் இஸ் நாட் பிளஸ்ஸிங். ஃபேமஸ்ன்ற வார்த்தையை தேவனோட ராஜ்யத்துல இல்ல. எவன் முதன்மையா இருக்க விரும்புறானோ அவன் ஊழியம் செய்யு, போய் இறங்கி போய் காஸ்பல் ஒர்க் வந்து பண்ணு. இப்போ இவர்கள் எல்லாமே சொல்றதெல்லாம் என்ன கர்த்தர் உயர்த்திட்டாரு, வாளாக்காமல் தலையாக்கிட்டாரு, என்னை எல்லாரும் பார்த்து மதிக்கிறாங்க, என்ன ஒரு பப்ளிக் ஃபிகரா பாக்குறாங்க. அவனுக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ், இதுக்கு மேல வேற என்ன வேணும்? வாழ்றதுக்கு வாழ்க்கை, இதை விட வேற என்ன வேணும்? அந்த குறைவுலையும் ஆண்டவர் நிறைவா நடத்திட்டு இருக்கிறார். அதுதாங்க ஆசீர்வாதம். நான் குறைவுபடும் பொழுது ஆண்டவர் எனக்கு நிறைவா இருக்கிறார் என்பதுதான் ஆசீர்வாதம். இப்ப இவங்க டெபினிஷனே மாத்தி விட்டாங்க. இப்படி இந்த கிறிஸ்தவர்களுக்கு சத்தியமும் தெரியல, அவங்களுக்கு போதிக்கிற போதகர்கள் சத்தியத்தையும் ஒழுங்கா படிக்கல. இதுதான் விஷயம். ஏன்னா தீர்க்கதரிசிகள்லாம் வான் பண்ணும் பொழுது யார் தவறாய் நடத்துறாங்களோ அவர்களை வந்து என்னன்னா கண்டிச்சு கன்விக்ட் பண்றாரு. அது கன்ஃபரன்ட் பண்ணது மாத்திரம் இல்ல, ஜனங்க முட்டாளுங்களே கர்த்தர் உங்களை இப்படி நடத்தினாரே, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு சொல்லி ஜனங்களையும் திட்டுறாங்க. இப்போ இவர்களுடைய மெசேஜஸ், இவர்களுடைய பாடல்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெப்பண்டன்ஸை பத்தியே வந்து இருக்காது. மெசேஜஸ்ல ரெப்பண்டன்ஸ் பத்தி இருக்காது. ரீனுகுமார் ஐயா ஃபுல்லா மோட்டிவேஷனல் ஸ்பீச். அது மட்டும் இல்ல, பென்னி விசுவாசம் ஒரு போஸ்ட்ல போட்டிருப்பார், நாங்க ஏஆர் ரகுமான் கான்சர்ட்ல வந்து இருக்கிறோம், அவர் கூட போட்டோ எடுத்தது போட்டாப்ல, அதை டெலிட் பண்ணிட்டாப்ல. அது எத்தனை பேர் என்ன சொன்னாங்க தெரியல. ஏன்னா அவங்க அப்பா ஃபெய்த் ஏசின்னு சொல்லி ஒரு சர்ச் வந்து வச்சிருக்கிறார். இப்போ இவங்க எல்லாருமே என்ன ட்ரெண்டை வந்து செட் பண்றாங்க? மியூசிக் குவாலிட்டியா இருந்துட்டா கர்த்தருடைய பிரச்சனமா? நாங்க ஸ்கில்ஃபுல்லா வாசிக்கிறோம், அது கர்த்தருடைய பிரச்சனமா? வர்ஷிப்போட டெபினிஷனே மாத்துறது ஒரு விக்கிரக ஆராதனையா தானே போகுது. இப்ப இவர்கள் எழுதுற பாடல்கள் எப்படி இருக்குது? ஐசக் டியோட பாடல்கள், பென்னி ஜாஷோட பாடல்கள் நம்ம நிறைய வந்து என்னன்னா கேட்கிறோம், பாடுறோம். ஆனா அவருடைய உபதேசம் எப்படி இருக்குது? ரிப்பண்டன்ஸ் குறித்து எங்க பேசியிருக்கிறேன்? ஏன்னா நான் ஒரு யூத் மீட்டிங்ல அவரோட மெசேஜ் கேட்கும்போது, பயப்படாத உன்னுடனே இருக்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், நம்ம உயர்த்துவார். இதுதான் அவரோட மெசேஜ். நான் பர்சனலா அட்டன் பண்ணியிருக்கிறேன் அந்த மீட்டிங்ல. அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாதா? ஒரு ரெப்பண்டன்ஸை பத்தியே இல்லையே, ஒரு யூத்துக்கான மெசேஜே வந்து இல்லையே. என்கரேஜ் பண்ணிட்டு அப்படியே மோட்டிவேட் பண்ணிட்டு கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கவலைப்படாத அப்படியே பேட்சப் பண்ணிட்டு போயிடுறது. இப்ப கிப்சன் துறையெல்லாம் ஒரு டைம்ல சபைக்கான உபதேசங்கள்லாம் வந்து என்ன பேசினதா அது போஸ்ட் எல்லாம் போடுறத பாத்திருக்கேன். ஏன்னா நான் இப்ப பேசுற எல்லாரையும் நான் பர்சனலா ஃபாலோ பண்ணிருக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து நான் ஃபாலோ பண்ணாதான் இப்ப நான் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். சத்தியத்தில் தெளிவடைஞ்சதுனால பேசிட்டு இருக்கேன். நான் ப்ரூஃபோட கூட நிரூபிக்க முடியும். இப்போ அப்படி சபைகள்ல உபதேசத்தை பேசின அவரு ஜான் ஜெப்ராஜ் ஐயாவோட ஏன் போய் பக்கத்துல நிக்கணும்? அவர் அந்த ப்ராஃபட் டிஜோ தாபஸை வச்சுக்கிட்டு ஒரு கள்ள உபதேசத்தை, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாரு. அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? கான்செப்ட் நடத்தணுன்ற பேர்ல வாட் இஸ் த யூஸ்? தே சேஞ்ச்ட் த நேம் ஆஃப் வர்ஷிப். அதுதான், அந்த ஆதங்கத்தை தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நடக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரு லாப நோக்கம் தான், ஒரு பிசினஸ் தான். 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன், 1 கோடி எடுத்துருவேன். இப்போ ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து நாங்க அங்க கொடுத்தோம், இவ்வளவு கொடுத்தோம், இத்தனை பேர் கொடுத்தோம், ஓகே. அந்த ரிப்போர்ட்லாம் ஒரு ரூபாய் விடாம டிரான்ஸ்பரன்சியா அவங்களுடைய வெப்சைட்லயோ இல்ல அவங்களோட காரியங்களை போட்டா நல்லதுதான், நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இது ஒரு சபையில வந்து சொல்லப்பட்ட ஒரு அறிக்கையில் அவங்க சொல்லிதான் ஆகணுன்றது அவசியமும் கிடையாது. அவங்க கணக்கு கூட காட்டலாம், நாங்களாம் எந்த காசுமே எடுக்கல. இப்போ 50 லட்சம் செலவு பண்ணி 50 லட்சம் 30 லட்சம் இதுக்கு கொடுக்கறத விட அந்த செலவு பண்ண காசு அதை அப்படியே தூக்கி கொடுத்துடலாமே. இப்ப இந்த கான்செப்ட் நிமித்தமா அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி, அவங்க பாடல்கள்லாம் அப்படியே மக்களை வந்து ஜனங்கள் வந்து ரீச் ஆகுது. மியூசிஷியன்ஸ் நாங்க இப்படியும் பண்ணுவோம்னு சொல்லி சினிமாக்காரங்களுக்கு போட்டியா இப்ப இவங்களும் வந்து பண்ணிட்டு இருக்குது. இதுதான் விஷயமே. வர்ஷிப்போட அர்த்தம் என்னது? ரெவரன்ஸ் மறந்துடவே கூடாது. இதுதான் ஆராதனை. ஒரு தடவை ஃப்ரெடி ஜோசப் அண்ணன் வந்து சூப்பரா கான்செப்ட் வந்து நடத்தினேன். ஸோ அவர் டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். பட் நான் ஒரு 2 தடவை அட்டன் பண்ணியிருப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம்லாம் எனக்கு டைம் கிடைக்கல. அவர் ஒரு இடத்துல எனக்கு பர்சனல் தான் தெரியும், ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு, டே என்னடா கான்செப்ட் நடத்திக்கிட்டு காஸ்பிள் சொன்னவனுக்கே ஏன்டா திருப்பி காஸ்பிள் சொல்லணும், வாங்கடா எல்லா மியூசிஷியன்ஸும் கிளம்புடான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ்ல போயிட்டு கான்செப்ட் நடத்தினாங்க. அநேகர் தொடப்பட்டாங்க. அப்போ கான்செப்ட் எங்க போனோம்? இசைக்கு மயங்காதவன் யாருமே இல்லைல்ல.
டிஃப்ரெண்ட் ஜான்ரால. இப்போ ஒரு கான்செர்ட் வில்லேஜ்ல போய் கான்செர்ட் நடத்தினா குத்துப்பாட்டு பாடுங்க, கானா பாட்டு பாடுங்க, அதெல்லாமே அட்ராக்ட் ஆகி வருவாங்க. அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காஸ்பல் சொல்லாம, இப்ப சென்னையில தான் இவ்வளவு பேர் சேர்ந்தாதான் இவ்வளவு காசு வந்து வரும், நாங்க வந்து அங்க பண்ண காசு வராது. ஓகே, காஸ்பலோட இப்போ கான்செர்ட்டோட பர்பஸ் என்னது? சபையாகிய சரீரத்திற்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில சேர்க்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இது நடக்குதா? அதுதான் என்னோட கேள்வி. இது நடக்கலன்னா வர்ஷிப் கான்செர்ட்ஸ் எல்லாமே அட்டர் ஃபெயிலியர். காசு தான் வேஸ்ட். இதை வச்சு ஊழியக்காரங்க அப்படியே பணக்காரன் ஆகிட்டே போவான். பணக்காரன் ஆகிறது ஆண்டு ஐஸ்வர்யம் கொடுக்குறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கொடுத்தா வாங்கிக்கோங்க, வச்சுக்கோங்க, யார் வேணான்னு சொன்னா. ஆனா யாரோட காசு? இப்போ இந்த கான்செர்ட்ல வாசிக்கிற ஒரு மியூசிஷியன்ஸும் செம்மையா வந்தாங்கன்னா காசு வாங்கணும். ஆனா இவங்க எல்லாருமே சினிமாவுக்கு வாசிக்கிறவங்க. சினிமாவுக்கு வாசிக்கிற இவங்களே இவ்வளவு அதிகமா வந்து வாங்குறாங்க அப்படின்னா, எத்தனையோ பேரு காஸ்பல்ல நம்மளோட சர்ச் சரௌண்டிங்ல கிறிஸ்தவத்துல ஸ்கில்ஃபுல்லா டெடிகேட்டடா வாசிக்கிறவங்க வந்து இருக்கிறாங்க. ஏன் அந்த செலவை கம்மி பண்ணிருக்கலாமே? ஏன்னா ஃபேமஸ் ஆனவங்களை கூப்பிட்டாதான் ஜனங்க வந்து வரும். ஆள் சேர்க்கறது தான் இது விஷயம். ஆள் சேர்த்தாதான் காசு வந்து வரும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அ வர்ஷிப். இப்ப என்னைய கான்செர்ட் கூப்பிட்டாங்கன்னா நானும் வந்து போவேன். நான் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதை வர்ஷிப்னு சொல்ல மாட்டேன், பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். இப்ப நிறைய ஆராதனைகள் நடக்குது. எழுப்புதல் ஆராதனை, இடைவிடாமல் ஆராதனை, 72 மணி நேரம் ஆராதனை, 24 மணி நேரம் ஆராதனை, 1 மணி நேரம் ஆராதனை. ஓகே, ஆனா அந்த ஆராதனையில ரிப்பெண்டன்ஸ் இருக்குதா? ரெவரன்ஸோட செய்யப்படுதா? அதான் விஷயம். பொண்ணுங்க வந்து ட்ரெஸ் விலகி போறது, விசில் அடிக்கிறது, கத்துறது, கூச்சல் போடுறது, அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனை இப்படி அசைக்கிறது, இதுவா ஆராதனை? இதை தேவன் கேட்டாரா? என்ன ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ பொய்யான கடவுளை வழிபடுவதுதான் விக்கிரக ஆராதனை இல்லை. உண்மையான கடவுளை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாலே விக்கிரக ஆராதனை தான். இந்த வர்ஷிப்ன்ற டெஃபினிஷனே மாத்திடுறாங்களே, அதுதானே கஷ்டமா இருக்கு. இதுவா ஆராதனை? இது ஆராதனை அல்ல. ஆனா உபதேசத்துல எப்படி இருக்கிறாங்க? அதுதான் விஷயம். உபதேசத்துல நிலைத்து இருக்கிறார்களா? வேதத்தின்படி உபதேசங்கள் இருக்கிறதா? இன்டர்வியூல ஜோயல் தாமஸ் ராஜா சொல்றாரு, அப்ப ஊழியக்காரர்களை குறை சொல்லக்கூடாதுன்னா அப்ப பவுல் செய்தது தப்பா, பாவமா? பவுல் பேதுருவை திட்டலையா கலாத்தியர் 2:11? ஏன் பவுல் வந்து என்னன்னா ஃபெல்லோஷிப்ல தப்பா பண்ணவனை வந்து புறமே தள்ளி போடுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதலையா? பண்றாருல்ல. அப்போ கள்ள ஊழியர்களை, கள்ள உபதேசத்தை ஏன் எச்சரிக்கல? ஏன் அவங்களோட வந்து தோழமையோட வந்து இருக்கிறாங்க? ஏன் அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க? சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ஃபெல்லோஷிப் இருக்கக்கூடாது. எப்பா, நீ ஃபெல்லோஷிப் இல்லாம உன்னால ஃப்ரெண்ட்ஷிப்பா நிலைச்சிருக்க முடியாது. எப்பா, சகோதர சிநேகத்திலே நிலைத்திருங்கள்னு சொல்லுது. அப்படின்னா என்னது? கள்ள உபதேசம் பண்ணுகிறவங்கிட்ட நீ வந்து அவனை 1-2 தடவை வேத புரட்டர்களை விட்டு விலகுன்னு சொல்லுது. அவர் விலகி இருக்கிறாரா? ஜான் ஜெபராஜ் ஐயாவை வந்து ஒரு ட்ரெண்டுக்கு, ஒரு பிராண்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு காட்ஸ் மியூசிக் ஆப்ல. எப்பவுமே அவரோட பாட்டு தான் முன்னாடி இருக்கும் பாருங்க. இப்போ இந்த மியூசிஷியன்ஸ், இந்த பாஸ்டர்ஸ், இவங்களோட உபதேசம் எப்படி இருக்குது? அதுதான் எனக்கு முக்கியம். கான்செர்ட் நடத்துறதுனால அவங்க நீதிமானாக போறது இல்லை. ஃபண்டு கலெக்ட் பண்ணி அதை கொடுக்கறதுனால நீதிமானாக போறது இல்லை. ஃபண்டு யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணாரு? பவுலு. மக்கதோனியா திருச்சபை, ஏழையான திருச்சபை, அந்த சபையில தான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. கொரிந்து பட்டணத்துக்கு லெட்டர் எழுதுறாரு. அவங்க கொடிய தரத்திரத்துல இருந்தாங்கப்பா, நான் கலெக்ட் பண்ணப்பா அப்படின்னு சொல்றாரு. சோ அப்போ வசதி இல்லை, இப்ப கான்செர்ட் நடத்துறதுக்கு வசதி இருக்கு. அவங்க நீதி பரலோகத்துக்கு கூட்டு போவாது. ஏதோ பண்ணலாம், நாங்களும் உதவி செஞ்சோம், நாங்களும் இப்படி பண்ணோம். ஒரு இதுல இருந்து 2 டபுள் தமாக்கா மாதிரி எனக்கு பப்ளிசிட்டியும் கிடைச்சிச்சு, என் சாங்கும் வந்துச்சு, நான் உதவியும் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது வர்ஷிப் கான்செர்ட்னு சொல்றதே தப்பு. பெர்ஃபார்மன்ஸ் கான்செர்ட், அவ்வளவுதான், முடிச்சிடணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது பெர்ஃபார்மன்ஸ் கான்செர்ட் தான். ஆனா இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, நிறைய கான்செர்ட்ஸ் இருந்தாலும் பட் இந்த கான்செர்ட் ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுல பாராட்டலாம். ஒருத்தவங்களோட பாடல்கள் பாடுறதுனால அந்த பாடல்கள் பாடினவர்களின் உபதேசங்கள் எப்படி இருக்குது? சரி, பாடல்கள் சபையாகிய சரீரத்திற்கு பிரயோஜனமா இருந்தாலும் பிளைண்டா எல்லாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. உங்களை நடத்துகிறவர்களின் முடிவை நன்றாய் சிந்தித்து பாருங்கள். பெரையா பட்டணத்தார் வசனத்துல மனோவாஞ்சியா இருந்தார்கள், ஜட்ஜ் பண்ணாங்க, நிதானிச்சாங்க. ஸோ என்னுடைய இந்த வீடியோவோட பதிவின் நோக்கமே, டெஃபினிஷன் ஆஃப் வர்ஷிப் இஸ் ரெவரன்ஸ் டுவர்ட் காட். பயபக்தியோட, முழு மனதோட, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம், ஆவியோடும் கருத்தோடும் அவரை ஆராதிக்கணும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும், ஆர்ப்பாட்டத்தோடும் இல்லை. விசில் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் தூக்கி அப்படி சுத்திக்கிட்டு அப்படிலாம் சில பேர் பண்ணாங்க.
கான்செர்ட்ல எல்லாருமே அங்க ஆராதிச்சிருப்பாங்களா, ஒரு குரூப் ஆராதிச்சிருப்பாங்க அவ்வளவுதான். ஆனா மத்த குரூப் என்ஜாய் பண்ணிட்டு அங்க வந்து எல்லாரையும் வந்து அப்படியே என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லி அப்படி அப்படி பார்த்துட்டு போற கேஸா தான் வந்திருக்கும். அதனால 10 பைசா யூஸ் கிடையாது. ஸோ இது வர்ஷிப் கான்செர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றதை விட, ஆண்டவர் பேரை சொல்லி வர்ஷிப் கான்செர்ட்னு சொல்லி சொல்றதை விட பர்ஃபார்மன்ஸ் கான்செர்ட், கிறிஸ்டியன் பர்ஃபார்மன்ஸ் கான்செர்ட், அவ்வளவுதான். ஸோ சபையாகிய சரீரத்திற்கு நான் சொல்றது என்னன்னா, இது ஆராதனை அல்ல, வாழ்க்கை முறைதான் ஆராதனை. பாடல் பாடுவது தேவனை மகிமைப்படுத்துறோம், இல்லைன்னு சொல்ல. குடும்பமாய் ஒரு ஃபெல்லோஷிப்ல ஒரு ஐக்கியமாய் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு நம்ம வந்து பாடுறோம், தப்பு இல்லை. ஆனா அட் த சேம் டைம், வாட் இஸ் வர்ஷிப்? யுவர் லைஃப் ஸ்டைல் இஸ் அ வர்ஷிப். வாட் இஸ் நாட் வர்ஷிப்? கான்செப்ட் இஸ் நாட் வர்ஷிப். ஸோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்று பர்பஸோட செயல்பட்டு இருக்கிறாங்க, இன்னொன்று டிரான்ஸ்பரன்சி இன்னும் இல்லை. எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, எவ்வளோ நாங்கள் கொடுத்தோம், அது வீடியோவா போட்டுடுறாங்க. மொத்தமாக நாங்கள் கொடுத்தது, ஏன்னா போன வருஷம் வீடியோவா வந்து போட்டிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். ஆனா எவ்வளவு செலவாச்சு, அப் டு டேட் வெளியிட முடியுமா? வெளியிட்டா நல்லா தான் இருக்கும். அது ஒரு பப்ளிக் ஒரு இதுவா ஒரு சபையாகிய சரீரத்திலிருந்து நான் கேள்வி கேட்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆண்டவர் எனக்கு ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. எனக்கு மட்டும் இல்ல, சத்தியம் புரிஞ்சவங்க எல்லாருமே வந்து கேள்வி கேட்கலாம். இது ஏன் வந்து பண்ணீங்க, இப்போ நான் ஏன் இப்படி பேசுறேன், நீங்க ஏன் இப்படி செய்றீங்க, கேள்வி கேட்கறது ரைட்ஸ் இருக்கு. ஆனா அது பிப்ளிக்கல் வேல்யூல இருக்கணும், சத்தியத்தின்படி அந்த கேள்வி வந்து இருக்கணும். ஸோ சத்தியத்தின்படி நான் கேள்வி கேட்டிருக்கிறேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இன்னும் நான் கிளாரிட்டியா அதெல்லாம் பேசணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டு வைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவரே 2.0 கான்செப்ட் ஓகே நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா டிரான்ஸ்பரன்சி இன்னும் எனக்கு தெரியல. பட் அது வர்ஷிப் கான்செப்டா, வர்ஷிப் கான்செப்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, ஆமென்.